நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் பெரிய ஊழியக்காரர் இருக்காங்க? எவ்வளோ மெசேஜில் பேசுகிறாங்க? எந்த ஊழியக்காரராவது செக்யுலர் சேனலில் முகசி லாசரஸாக இருக்கட்டும், இல்லை பால் தினக்கராக இருக்கட்டும், யாராவது பெரிய ஊழியக்காரர்கள் நீங்கள் 10 பேர் 100 பேர் எடுத்துங்க, செக்யுலர் சேனலில் போயிட்டு ஒரு இன்டர்வியூக்கு அங்கே பண்ணுறாங்களா? செக்யுலர் சேனல்னால் என்ன? இந்த சன் டிவி, விஜய் டிவி அதெல்லாம் இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, நம்ம சத்தியத்தை நம்புகிறோம். அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது இயேசுதான் வழின்னு இப்படி சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ கிருஷ்ணர் வழி இல்லையோ? அப்போ இவருக்கு என்ன சொல்ல வேண்டியது வரணும்? ஆமாம்ப்பா கிருஷ்ணர் வழி இல்லை, ஆமாம்ப்பா ராமர் வழி இல்லை, ஆமாம் அல்லாஹ் வழி இல்லை, ஆமாம் மற்ற புத்தர் வழி இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொன்னாங்கன்னா என்ன ஆகிடும்? முடிஞ்சு போச்சு கதை. உடனே கேஸ் போடுவாங்க. கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து இந்த ஆர்டிக்கல் இருந்து இது வந்து மற்றவருடைய மனதை புண்படுத்திட்டாங்க சொல்லுவோம். ஆகையால் தான் எந்த ஒரு ஊழியக்காரரும் செக்யுலர் சேனலில் இன்டர்வியூக்கு போகிறதில்ல. போனால் அவங்க வாயிலிருந்து என்ன பண்ணுவாங்க? சில விஷயங்களை உண்மையை சொல்லணும்னா சத்தியத்தை வெளியே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை உருவாக்குவாங்க. அதை தான் யாரும் போகிறதில்ல. அதற்காக விட்டு விட முடியுமா? விட முடியாது. சத்தியத்தை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த யோவான் 14:6, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அவ்வளோதான். என்னால் தவிர யாரும் உங்களால் உலகத்தால் போக முடியும். இதுதான் சுவிசேஷம், இதுதான் ரட்சிப்பு.